நற்சிந்தனையில் இன்றைக்கி ஏப்ரல் 22 பற்றறிவு கற்றறிவு முற்றறிவுங்கிறத பற்றி ஒரு சிந்தனை. அதை பல முறை அறிவுங்கிறத பற்றி எத்தனையோ ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. நம்முடைய குருமகானும் அறிவுங்கிறது என்னங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லியிருந்தாலும் நம்ம அடிக்கடி சிந்திக்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்குது. ஏன்னா சிந்திக்க தெரிந்தவன் மனிதன்றோம். அப்போ அந்த அறிவுன்றது பிறந்தபோது பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது. பிறந்த குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது. ஒரு 3 வயசு ஆகும்போது தான் மூளை முழுமையாக கட்டின பிறகு தான் சிந்தனை ஆற்றலே வருது. அப்போ தான் அறிவு வளர்ச்சின்னு சொல்கிறோம். கற்றல், கேட்டல், அனுபவித்தல் இதன் மூலமாகவெல்லாம் நமக்கு இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோம்னா எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த உலகியல் சார்ந்த விஷயங்கள், இன்னும் நம்ம வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள். நம்ம பள்ளியில் படித்தோம், கல்லூரியில் படித்தோம், எத்தனையோ அந்த படிப்பில் வந்த சில கருத்துக்கள், சில தத்துவ விசாரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே நடக்குது. அது அனுபவங்களாகவும் நம்ம எடுத்துக்கிறோம். இது எல்லாம் அது கற்றறிவாக இருக்கிறது. கண்ணால் கண்டு, காதால் கேட்டு, மூக்கால் மோர்ந்து நம்முடைய என்ஜாய்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்களாகி விடுது. அதில் பற்றறிவுங்கிறது ஒரு சில விஷயத்தில் மட்டும் பற்றி கொண்டு இருப்போம். எது இந்த உலகியல் விஷயங்கள். அதான் மகரிஷி சொல்லும்போது பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம்னு சொல்கிறார். இப்போ அதுலேயே பற்றி கொண்டு இருக்கும்போது அந்த உடல் ஏதாவது ஒன்றால் அப்படி பற்றி கொண்டு இருக்குது. இது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இன்றைய சிந்தனையில் சொல்கிறார் பாருங்க மகிழ்ச்சி. ஏன்னா உடலுக்கு மூலப்பொருளானது வித்துக்குழம்பு, உயிருக்கு முக்கிய பொருளானது உயிர் துகள்கள், மனதுக்கு மூலப்பொருளானது ஜீவகாந்தம். இந்த 3 மையம் கொண்டுள்ள இடம் மூலாதாரம். அப்போ உடலுக்கு ஒரு மையம் இருக்குது, உயிருக்கு ஒரு மையப்புள்ளி இருக்குது. இந்த உயிருக்கு மையப்புள்ளின்னு சொன்னாலும் கூட அது எல்லையில்லாத அளவுக்கு விரிஞ்சு போகக்கூடிய தன்மையாக இருக்கிறதுனால தான் அந்த அறிவு மேலும் மேலும் நமக்கு உயர்வடைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் மனம் என்பதற்கு அது எங்கே வேணாலும் போகும், எவ்வளோ போனாலும் போகும். அந்த மனதின் மறுமுனை தான் தெய்வமே அறிவாக இருக்கிறது. பேரறிவுடைய ஒரு பகுதி நிலையாக இருக்குது. அதனால் அதுக்கு சுற்றுவட்டம்ங்கிறதே கிடையவே கிடையாது. எங்கே வேணாலும் போகும். எங்கே போய் மோதும்? அதை குருமகான் சொல்வார், பெரியதில் போய் தான் சிறியது மோதி நிறுத்த முடியும். இப்போ சிற்றறிவு பேரறிவில் போய் தான் தடுத்து நிறுத்த முடியும். அந்த நிலை தான் முற்றறிவுன்னு சொல்கிறது. அந்த பேரறிவு நிலைக்கு ஒவ்வொரு மனிதரும் அறிவை உயர்த்தி உயர்த்தி வரும்போது தான் அந்த செயல்விளைவு நியதி தாங்கிறத தெரிந்து கொள்ளும்போது தான் அது முழுமை பெற்ற அறிவது தான் முக்தி மோட்சங்கிறாங்க. அது தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய திறனை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தெய்வீகத்தன்மை. அந்த முற்றறிவு நிலைக்கு உயர்வதற்குத்தான் இந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படி சொல்வார் மகரிஷி. ஏன்னா அறிவின் பயணம் எதை நோக்கிய பயணம்? அந்த வாழ்வின் இதே இந்த உடல், உயிர், மனம் எல்லாமே நம்முடைய ஆதியாகிய மூலமாகிய இறைநிலையை நோக்கிய பயணம். எங்கேருந்து நம்ம வந்தோமோ திரும்ப அங்கே போய் சேரணும். அதை மீண்டும் இணைதல்ங்கிறதான் யோகம்ங்கிற வார்த்தையிலே சொல்கிறாங்க. அப்போ அந்த வகையில் அந்த முற்றறிவு நிலை அடைவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடும் போது நம்முடைய இந்த பிறந்தபோது இருந்த அறிவானது கற்றறிவாக இருக்குது. அதுக்கு பிறகு அது பற்றறிவாக எதுலையாவது ஒன்றில் இந்த உலக விஷயங்கள்லேயே மெட்டீரியலிசத்துலேயே பற்றி கொள்ளுது. ஆனால் அதிலிருந்து விடுபட்டு அங்கே அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய இறைநிலையே நானுமாக ஆகியிருக்கிறதுங்கிற நிலைக்கு உயரணும் அந்த அறிவு. அந்த நிலை பெறும்போது தான் ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த ஃபுல்ஃபில்னஸ்னு சொல்லக்கூடிய முழுமை பெற்ற அறிவாக மாறும். அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கையில்? விரக்தி, வெறுப்பு, சலிப்பு, சங்கடம்லாம் இருக்கவே இருக்காது. எவ்வளோ பொருள், புகழ், செல்வாக்கு இருந்தாலும் சாதாரண மனநிலைகளில் நம்ம அந்த பற்றறிவில் இருக்கும்போது குறையறிவாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த பற்றறிவுங்கிறதுலேருந்து விடுபட்டு முற்றறிவு நிலையை நோக்கி போனவங்களுக்கு எந்த இடத்துலையும் குறைங்கிறதே இல்லை. எல்லா இடத்துலையும் இறைநிலையே காணக்கூடிய திறன் கிடைக்கிறதுனால அந்த வாழக்கூடிய மிச்சப்பட்ட நாட்கள்லேயும் மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய திறனை தன்னுடைய அறிவின் மூலமாக உயர்த்துவதற்கான வழி வாய்ப்புகளெல்லாம் அவர்கள் மூலமாக வெளிப்படும். அந்த வகையில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய அந்த அறிவுங்கிறது 3 நிலைகளில் செயல்பட்டுருக்கு. ஒன்றும் இப்போ தான் ஒவ்வொரு நிலையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியது அந்த மாணவ பருவம்னு சொல்லக்கூடியது. அப்போது கல்வி கற்கும் காலமாகவும் எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு அனுபவங்கள்லாம் நிறைய வருது, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறோம். அதில் நல்லது கெட்டதை பிரித்து பார்க்க தெரியணும். நமக்கு எது நன்மை தரத்தக்கது, எது நமக்கு தீங்கு. ஏன்னா இங்கே பார்த்தோம்னா பிரபஞ்சத்தில் சாதகம் பாதகம்னு 2 இருக்குது. அப்போ சாதகங்களை நம்முடையதாக்கி கொண்டு பாதகங்களை நமக்கு வராத அளவுக்கு விலக்கி கொள்வதுக்கான ஒரு வழிவாய்ப்பாகத்தான் நமக்கெல்லாம் 6வது அறிவு இருக்குது. அதன் மூலமாக நம்முடைய கர்மாவையெல்லாம் கழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அது முற்றறிவு நிலையில் இறைவனே நானுமாக ஆகியிருக்கிறது. அந்த நிலையை அறிவதற்கும் அடைவதற்கும் எடுத்தது தான் மனித பிறப்பு. அந்த பேர் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு
ஃபுல்ஃபில்னஸ், முழுமை பெற்ற ஒரு நிலைங்கிறத அந்த இடத்துல தான் தான் நிறைவு பெற்றால் தான் மற்றவங்களுக்கு நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு திறனை வெளிப்படுத்த முடியாதான். மலர்ந்தால் மணக்கும், நிறைந்தால் வழியும் பார் நம்ம குருமகான். அதைத்தான் இன்றைய சிந்தனையில் நமக்கு இந்த அறிவுன்ற நிலைகள் 3 நிலைகளில் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருக்கிறனால என்னிட்ட எந்த மாதிரியான அறிவில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் சுய பரிசோதனை செய்யணும். அதே சமயத்தில் நம்மோட வாழக்கூடியவங்களுக்கெல்லாம் எந்தெந்த நிலைகளில் இருக்காங்களோ அதோடு அந்த நிலைகளில் இருக்கிறவங்கள அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சாதகங்களை நம்முடையதாக்கி கொண்டு நம்ம அறிவை உயர்த்தி கொள்றதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷி நமக்கு குறிப்பிடுறாரு. மேலும் சிந்திப்போம், தெளிவு வருவோம். வாழ்க வளமுடன்.